புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நடனத்திலும் சண்டையிலும் சம அளவு ஈடுபாடு இருந்ததால் நடன காட்சிகளில் வீர விளையாட்டு நடனங்களை இணைத்திருப்பார். பறக்கும் பாவை படத்தில் முத்தமோ மோகமோ என்ற கனவு பாடலில் காஞ்சனா அவர்களோடு ஆடும்போது அவர் கையில் கலர் ரிப்பனை சுற்றுவது போல் இருக்கும். அது சுருள்வாள் சுற்றுவதாகும். சுருள்வாள் என்பது இருபுறமும் கூர்மையான சுருளாக உள்ள பல அடி நீளமுடைய கத்தி. இதை சுற்றும்போது தரையில் படாமல் சுற்ற வேண்டும். அப்போதுதான் வேகமாகவும் தடங்கள் இல்லாமலும் சுற்ற முடியும். இதை லாபகமாக எம்ஜிஆர் அந்த பாடல் காட்சியில் சுற்றுவார். இதுவும் ஒரு நடனம் போலவே தோன்றும். எங்க வீட்டு பிள்ளை படத்தில் வரும் நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் பாட்டில் சாட்டையை வீசியும் சொடுக்கியும் பாடும்போது சிலம்பாட்ட முறைப்படி அவர் கால்களை அடி வைத்து ஆடுவார். இந்த கால் வைப்பை சிலம்பாட்டக்காரர்கள் சுவடு, அதாவது காலடி சுவடு வைத்தல் என்பார். பின்னும் முன்னும் அடி வைத்து அவர் கையில் சவிக்க வீசி ஆடி வருவது இரண்டு கால்களின் பொருத்தமான இணைப்பாகும். நீரும் நெருப்பும் படத்தில் கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று பாட்டு காட்சி முழுக்கவும் சிறுவர்களின் வீர விளையாட்டு பயிற்சி பாடலாக அமைந்தது. வழுவூர் ராமையா பிள்ளை ஒரு பேட்டியில் எம்ஜிஆர் சிறந்த நடனக் கலைஞர், அவரது நடனங்களை அவரே பெரும்பாலும் அமைத்துக் கொள்வார், நாங்கள் சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். அவர்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.